ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 73வது தலைப்பு. பிரம்மச்சரியம். இயற்கையை மதிக்கும் இல்லறம். தூய்மை குறைவுக்கெல்லாம் காரணமானது சிற்றின்பம் என்று மகான்களெல்லாம் பாடி வைத்திருந்தாலும் அதிலும் கூட ஒரு நெறியை ஏற்படுத்தி கொடுத்து அதையே ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிற ஒரு சம்ஸ்காரமாக்கி நமக்கு வேத தர்ம சாஸ்திரங்கள் கொடுத்திருக்கின்றன. சாதாரணமாக ஒரு ஜீவனை காட்டுக்கு போ, சந்நியாசியாய் இரு என்று சொன்னால் அவனால் முடியாது. லோக வாழ்க்கையில் அடிபட்டுத்தான் அவனுக்கு பக்குவம் உண்டாக வேண்டும். பிஞ்சாக கசக்கிற காலத்தில் கசந்து, வடுவாக துவர்க்கிற காலத்தில் துவர்த்து, காயாக புளிக்கிற காலத்தில் புளித்து, அப்புறம்தான் பழமாக பழுத்து மதுர பூர்ணமாவதற்கு சாமானிய ஜீவர்களால் முடியும். தானாக பழுக்காததை தடிகொண்டு அடித்து பழுக்க பண்ண முடியாது. அப்படி இயற்கை வேகத்தை மீறி பண்ணினால் ராமலிங்க சுவாமிகள் சொன்னபடி வெம்பி விழ வேண்டியதுதான் என்பது ரிஷிகளுக்கு தெரியும். அதனால்தான் விவாகத்தையும் கிரகஸ்த இல்லற தர்மங்களையும் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பூர்வ கர்மாவுக்காக அநேக ஜீவர்கள் பிறந்தாக வேண்டுமே. தாம்பத்தியம் இல்லாமல் இது எப்படி முடியும்? கிரகஸ்தாசிரமத்தில் இவன் முன்பு கற்றுக்கொண்ட வேதத்தை தொடர்ந்து ஓதியும் பிறர்களுக்கு ஓதுவித்தும் கற்றுக் கொடுத்தும் வரவேண்டும். அநேக யஜ்யங்களையும் ஔபாசனையையும் அக்னிமுகமாக பண்ண வேண்டும். பிரம்மச்சரியத்தில் ஒருத்தனை சேர்த்த சந்தியாவந்தனமும் கிரகஸ்தாசிரமத்தில் தொடர்கிறது. தற்போது மற்ற யஜ்ஞானுஷ்டானம் வேதாத்தியனம் இரண்டுமே ரொம்ப குறைந்து விட்டாலும் சந்தியாவந்தனமும் அதில் முக்கியமான காயத்ரி ஜபமும் துளி இருப்பதால் அதை பற்றி சொல்கிறேன். காயத்ரி. காயத்ரி என்றால் எவர்கள் தன்னை கானம் பண்ணுகிறார்களோ அவர்களை ரட்சிப்பது என்று அர்த்தம். காயந்தம் திராயத்தே யஸ்மாத் காயத்ரி இத்யபிதீயத்தே. கானம் பண்ணுவதென்றால் இங்கே பாடுவதில்லை, பிரேமையுடனும் பக்தியுடனும் உச்சரிப்பது என்று அர்த்தம். யார் தன்னை பயபக்தியுடனும் பிரேமையுடனும் ஜபம் பண்ணுகிறார்களோ அவர்களை காயத்ரி மந்திரம் ரட்சிக்கும். அதனால் அந்த பெயர் அதற்கு வந்தது. வேதத்தில் காயத்ரியை பற்றி சொல்லும்போது காயத்ரீம் சந்தசாம் மாதா என்று இருக்கிறது. சந்தஸ் என்பது வேதம். வேத மந்திரங்களுக்கெல்லாம் தாயார் ஸ்தானம் காயத்ரி என்று இங்கே வேதமே சொல்லுகிறது. 24 அக்ஷரம் கொண்ட காயத்ரி மந்திரத்தில் ஒவ்வொன்றும் 8 எழுத்து கொண்ட 3 பாதங்கள் இருக்கின்றன. அதனால் அதற்கு திரிபதா காயத்ரி என்றே பெயர் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொரு வேதத்தின் சாரம், அதாவது ரிக், யஜுஸ், சாமம் என்ற 3 வேதங்களையும் இறுக்கி பிழிந்து கொடுத்த எசன்ஸ், சாரம் காயத்ரி மகாமந்திரம். அதர்வத்துக்கு தனி காயத்ரி இருக்கிறது. 2வது உபநயனம் செய்து கொண்டே அதை உபதேசம் பெற வேண்டும். திரிப்ய ஏவது வேதேப்யஹ பாதம் பாதமதூதுகம் மனுஸ்மிருதி. காயத்ரி 3 வேதத்திலிருந்து ஒவ்வொரு பாதமாக எடுத்தது என்று மனுவே சொல்கிறார். வேதத்தில் மற்றதையெல்லாம் விட்டுவிட்ட நாம் இதையும் விட்டால் கதி ஏது? சாஸ்திர பிரகாரம் செய்ய வேண்டிய காரியங்களுக்குள்ளெல்லாம் முக்கியமான காரியம் காயத்ரி ஜபம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.